22 டே ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கோம். ஸோ நம்மளோட டேஸ் வந்து செம்ம சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஒர்க் அவுட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு பிகினராக வந்து இந்த மாதிரி ஆக்டிவான ஒரு லைஃப்குள்ளே ஹெல்த்தி லைஃப்குள்ளே வரவங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம கரெக்டாக டயட் சாப்பிட்றோமா, நம்மளோட வெயிட் குறையுமா குறையாதா, இல்லை நம்ம அதிகமாக ஏறிட்டோமா, அந்த மாதிரியான நிறைய குழப்பம் நிறையவே இருக்கும். ஸோ வந்து நம்ம சுத்தமாக ஆக்டிவாக இல்லாமல் சுத்தமாக வந்து ஜங்க்கு ஸ்வீட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தவங்க நம்ம அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. பின்ன எதுக்கு நம்ம தேவையில்லாத வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நம்ம இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டான பாத்தில் தான் போகிறோம். ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும்ன்ற ஹெல்த்தியான ஒரு லைஃப்குள்ள நம்ம போயிட்டுருக்கோன்றதை நீங்கள் முதல்ல நம்புங்க. முழு முயற்சியாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து சிலவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு உண்மையால நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது சிலவங்க வந்து ஜெல்லசியில் வந்து என்ன சொல்லுவாங்க, எதுக்கு உனக்கு இதெல்லாம் வந்து 2 குழந்தை பெற்றுட்ட, உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இப்போ நீ வெயிட் லாஸ் பண்ணினா ஹீரோயின் நான் நடிக்க போகிறேன் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறவங்க கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே பேச்சே வச்சுக்காதீங்க. அப்படியே அவங்களை ஒதுக்கிடுங்க. எப்போவுமே வந்து உங்களை இன்னுமே வந்து நீங்கள் அழகாக இருக்கணும், இன்னுமே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், இன்னுமே வந்து நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு உங்களை யார் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களோட வந்து நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிமோட்டிவேட்டடாக பேசுகிறவங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க. ஸோ அது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ அது வெயிட் லாஸில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் கஷ்டம், உன்னாலலாம் முடியாது அப்படின்வாங்க. ஸோ இது நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்ம லைஃப் டிசைட் பண்ணக்கூடாது. எப்போவே நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து மனசு வச்சு ஹோப்ஃபுல்லாக எதையும் பண்ணுங்கள், அதில் நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக பஞ்ச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக நிறைய வியூஸ்லாம் வருது, நிறைய பேர் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவான வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஸ்குவாட் வித் ஜம்ப் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்குவாட் ஜம்ப், 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 ஸ்குவாட் ஜம்ப். ஸோ இது வந்து 1 செட். அந்த மாதிரி 15. ஸோ 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுங்க. ஸோ வச்சுட்டு பிளாங்க் பொசிஷனில் ஹை பிளாங்க் பொசிஷனில் இருந்துக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து டச் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி 15 கவுண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கிக் பேக். அதுக்கு வந்து 2 டம்பிள்ஸ் 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இப்படி பெண்ட் ஆகிட்டு நம்மளுடைய இந்த இடம் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணக்கூடாது, டைட்டாக பாடியோடு ஒட்டி வச்சுக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம இப்படி பேக் சைட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். இது வந்து கிக் பேக். ஸோ இந்த மசில் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். இதில் ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். ஸோ இந்த இடத்துல நம்ம டைட்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த இடம் நல்லா டைட்டாக வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீட்டு. ஸோ ஃபாஸ்ட் ஃபீட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இருந்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம லெஃப்ட் ஃபீட்டை வந்து ஃப்ளோர் வந்து டேப் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10
கவுண்ட்ஸ் கம்மி. ஸோ இது வந்து உமன்ஸுடைய பெஸ்ட் ஒர்க் அவுட் சொல்லலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து நல்லா குறையும், உங்களுக்கு டம்மிலாம் நல்லா டைட் ஆகும். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் தான். ஸோ பிரிட்ஜிங் ஒர்க் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜிங்க்கு நல்லா படுத்துக்கோங்க. ஸோ படுத்துக்கிட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் பொசிஷனில் தான் இருப்போம். வயிறு வந்து நல்லா உள்ளே வந்து அமுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி படுத்துட்ருப்போம். ஸோ இது கொஞ்சம் கால் வந்து பின்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ வயிறை வந்து நல்லா உள்ளே இழுத்து நல்லா டைட் பிடிச்சி வைக்கணும். இந்த இடத்தையும் நீங்கள் நல்லா டைட் பிடிச்சி வைக்கணும். இதுதான் பிரிட்ஜிங்கில் முக்கியமான பொசிஷனு. ஸோ இப்போ நம்மள்ட்ட கையை எப்படி வச்சிட்டோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வின்னராக இருக்கும். நம்ம வந்து இது வந்து ஸ்டாட்டிக்காக இருப்போம். இனிமேட்டில் வந்து நம்ம இப்படி பண்ண போகிறோம். ஸோ 1, ஸோ 2, 3. ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். 4, 5. வயிறு இந்த இடம்லாம் வந்து நல்லா டைட்டாக வைங்க, நல்லா குறையும் உங்களுக்கு. 6, 7. ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்லோவாக மசில்ஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். 8, 9, 10, 11, 12, 13. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக செம்ம பெயின்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் பெயின் நோ கெயின் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி லைஃப்பில் வந்து நம்ம ஒரு தோல்வியும் வந்து நம்மளுடைய வெற்றிக்கான படின்னு சொல்கிறாங்க, அது போல் வந்து ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு பெயினும் வந்து நமக்கு வந்து புதுசாக நம்மளை வந்து நல்லா மோல்டு பண்ணி அழகான ஷேப்புக்குள்ளே கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பெயினாக இருக்குது முடியலன்னு விட்டுறாதீங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படி தான் இருக்கும். போக போக உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயின் வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் வந்து உங்கள் மைண்ட்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது தோணிக்கிட்டே இருக்கும், நமக்கு இன்றைக்கி பண்ணியே நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த ஹேபிட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். நம்மளோட மைண்டு எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது நம்ம ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ரிவர்ஸ் க்ரன்ச் தான். ஸோ ரிவர்ஸ் க்ரன்ச்சுக்கு நம்ம அடியில் வந்து டக்கிங் பண்ணுறோம். ஸோ எல்லா ஒர்க் அவுட்ஸ் நடுவில் வந்து 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்க்கு நம்ம போகணும். 15 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ ரிவர்ஸ் க்ரன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம மேலே போகலாம். ஸோ நல்லா அப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். 1, 2, 3, 4. நல்ல பேக். இந்த ரிவர்ஸ் க்ரன்ச் நல்ல பேக். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெண்ட் பண்ணணும் நல்லா. ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா தம்ஸ் அப் தான். ஸோ தம்ஸ் அப் ஒர்க் அவுட் நமக்கு ஈஸி தான். ஈஸின்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணுங்கள். ஸோ தம்ஸ் அப் ஒர்க் அவுட் தான் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி தம்ஸ் அப்பில் நம்மளோட 2 கையும் வந்து அப்பு. ஸோ படுத்துட்ருக்கோம், நல்லா இப்படி 2 கையும் வந்து அப் பண்ணணும் தம்ஸ் அப்பில். ஸோ 1, 2, 3, 4, 5. சரி, தம்ஸ் அப் ஒர்க் அவுட் வந்து இப்படி பண்ணணும். 1, 2, 3, 4, 5. ஷோல்டர் ஃபுல்லாக தூக்குங்க. 6, 7, 8, 9, 10. ஸோ அதுதான் தம்ஸ் அப் ஒர்க் அவுட். 15 கவுண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இப்படி கால் நீட்டிட்டு ஸோ மேக்ஸிமம் அப்பு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நல்ல ஹீட் ஆகும், நல்ல செம்மையாக பெயின் வருது. 10, 11, 12, 13, 14, 15. ஸோ அது மாதிரி ஆப்போசிட் சைட்லேயே வந்து அந்த மாதிரி லெக் பல்ஸ் வந்து பண்ணிக்கோங்க 15 கவுண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா டெட் பக்ஸ் தான். ஸோ டெட் பக்ஸ் வந்து இப்படி பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்போசிட் சைடாக பண்ணுவோம் நம்ம. 1, 2, 3, 4, 5, 6,
இருக்கக்கூடாது, ஈவனாக தான் இருக்கணும் உங்களுக்கு கால். ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட். ஸோ டெய்லி நம்மளோட ரொட்டீன் பார்த்திங்கன்னா வார்ம் அப், ஒர்க் அவுட், ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இது மூணுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து 2 மினிட்ஸ் பிளாங்கோட நம்ம இனிமேட்லேருந்து இந்த 10 டேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 30 டேஸ்மே வந்து நம்ம எல்லா ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம பிளாங்கை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ பிளாங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ இது வந்து பிளாங்க் வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த 10 டேஸ் வந்து நம்ம 2 மினிட் பிளாங்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மினிட் வந்து ஹை பிளாங்கில் இருங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து லோ பிளாங்க், இந்த நீலிங் பிளாங்க் சொல்லி கொடுத்துருக்கலாம், அந்த நீலிங் பிளாங்க் பொசிஷனில் நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ நீலிங் பிளாங்கில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் வந்து மறுபடியும் ஹை பிளாங்க்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிளாங்க் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதோட நம்மளோட ஒர்க் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். Bye, see you tomorrow. Subscribe my channel friends.